சூப்பரான ரெசிபிகளுக்கு மாம்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் ரெசிபி அண்ட் லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்டுகளை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நான் வீடியோலாம் என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ரவை ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். ரவை நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு சீனி எடுத்துக்கோங்க. ரவை 100 கிராம்னா சீனி 100 கிராம் எடுத்துக்கோங்க. அது மாதிரி முந்திரி பருப்பு ஒரு 10 15 கிராம் முந்திரி பருப்பு நல்லா வறுத்து உடச்சி வச்சுக்கோங்க. நெய் ஒரு 50 கிராம் நெய், ஒரு 5 10 ஸ்பூனுக்குள்ளே நெய் தேவைப்படும். ஏலக்காய் அது மாதிரி ஒரு 4 ஏலக்காய் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் நான். அந்த ஏலக்காய் எடுத்துக்கோம். முதல்ல நம்ம சீனியை அரைச்சி எடுத்துக்கணும். சீனி முழுசாக போடக்கூடாது. முழுசாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது உங்களுக்கு. சீனி நம்ம அரைச்சிப்போம். ஒரு மிக்சியில் போட்டுருங்க. 100 கிராம் சீனி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சிடுங்க. பார்த்திங்கன்னா சீனியை அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக வந்திருக்கு. இதை வேறு ஒரு தட்டில் போட்டுடலாம். வேறு ஒரு தட்டில் மாட்டிட்டு இப்போ நம்ம ரவையை வறுத்து நல்லா அரைக்க போகிறோம். ரவை நம்ம ஏன் அரைச்சி போடுறோம், முழுசாகவே போடலாமேன்னு பார்த்தீங்கன்னா முழுசாக போடலாம். முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. அது மாதிரி பல்லாம் ஒட்டிக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ரவையை வறுத்து நல்லா அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுப்பு பற்ற வச்சு சட்டி காஞ்சோடனே அந்த ரவையை போட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரே சைடாக விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா வந்துடும் ரவை, இன்னொரு பக்கம் வேகாமல் இருக்கும், வறுபடாமல் இருக்கும். எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். ரவையை ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைங்க. சூடாக அரைக்காதீங்க. ரவை பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சாச்சு. நல்லா நைஸாக வந்துச்சு. இப்போ அந்த சீனி கொட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த தட்டிலே ரவையும் கொட்டிவிடுங்க. ரவையும் கொட்டி இப்போ சீனியும் ரவையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்ப அழுத்தி பசையாதீங்க, லைட்டாகவே பசங்க, வரசனாப்புல பசங்க. நல்லா பசஞ்சாச்சு. இப்போ முந்திரி போட்டுடலாம். முந்திரி நம்ம உடச்சி வச்சுருக்கோம். முந்திரி எவ்வளோ பொடியாக உடைக்க முடியுதோ அவ்வளோ பொடியாக உடச்சிக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் நம்ம போட்டிருக்கோம். ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா பசஞ்சிருங்க. ரொம்ப அழுத்தி பசையாதீங்க, லைட்டாகவே பசங்க. ரொம்ப அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவா லட்டு ஒழுங்காக வராது. இப்போ நெய் போட்டலாம். நம்ம நெய் ஒரு 4 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய்யே போதுமானது. நெய் போட்டோடனே அந்த சீனியில் ஈரப்பதம் அப்படியே சீனி கரைய ஆரம்பித்து ஈரப்பதம் அதிலே வரும். நம்மளுக்கு பிணையத்துக்கு கரெக்டாக இருக்கும். நெய் வேணான்றவங்க பால் ஊற்றி பசிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் ஊற்றி பசிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் தான் வச்சு சாப்பிட முடியும். பால் கெட்டுறதுனால 2 நாளைக்கெல்லாம் வச்சுக்க முடியாது. நெய் ஊற்றுனீங்கன்னா ஒரு 2 நாள் 4 நாள் 5 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அந்த ரவா லட்டு. உங்களுக்கு அந்த ஈரப்பதம் வர அளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றி பசஞ்சிக்கலாம். அது பார்த்திங்கன்னா நல்லா பசஞ்சாச்சு. இந்த பதத்துக்கு வர வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி பசங்க கரெக்டாக இருக்கும். ஒரே டைமில் நெய் மொத்தமாக ஊற்றுறாதீங்க. நெய் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் அப்புறம் ரவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பசஞ்சாச்சு. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துடுச்சு. உருண்டை ரொம்ப அழுத்தி பிடிக்காதீங்க. உருண்டை லைட்டாக, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் லைட்டாக ஃபோர்ஸ் போட்டு உருண்டை பிடிச்சி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீனி இருக்கிறப்போ உங்களுக்கு நீங்களும் நல்லா டைட்டாக அழுத்தி பேசுனீங்கன்னா ரவா லட்டு வீரில் விட்டு உடஞ்சிரும், நல்லா இருக்காது, தூளாகிடும். நீங்கள் லைட்டாக ஃபோர்ஸ் போட்டு இப்போ உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா ரவா இருக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அந்த பதத்துக்கு. நீங்களும் அழுத்தி பிடிச்சிட்டு சீனியும் இறுக்கிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க, ஹார்டாக இருக்குன்றதுனால. இது மேக்ஸிமம் இருக்காது. நம்ம ரவையை அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. இது எல்லாத்தையுமே லைட்டாக எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. லைட்டாக உருண்டை பிடிச்சி இப்போ எல்லாத்தையுமே நம்ம இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் பிடிச்சி வச்சுருக்க மாதிரி. ரொம்ப சிம்பிளான டிஷ். மொத்தமாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மாம்ஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. எதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.